வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஆன்மீக சம்பந்தமான சத் விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போறேன். என்ன அப்படின்னா, அதாவது நம்மளாம் கடவுள் மேல நம்பிக்கையா இருப்போம். இப்போ ஏதோ ஒரு காரிய சித்திக்கோ ஒரு ஆபத்தான தருணங்களில் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அதீத நம்பிக்கையோட இருப்போம். அப்ப அதே மாதிரி ஒரு பக்தர் தான் கடவுள் மேல அதீத பக்தியான பக்தர் கடவுள் எப்படி உணர்த்துறார் அப்படிங்கிறத பத்தி தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். என்ன அப்படின்னா, ஒரு நாராயண பக்தர் ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தார். அது எந்த நாராயண பக்தர், எந்நேரமும் நாராயண நாமம், நாராயணா நாராயணா அப்படின்ட்டு அவ்வளவு அதிகந்த பக்தர். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்த உடனே அந்த பகுதியில உள்ள மக்கள் எல்லாருமே அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது வேற இடத்துக்கு முகாம்களில கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப முதல் படகு வந்தது. முதல் படகுல எல்லாருமே ஏறினாங்க. இந்த நாராயண பக்தர் மட்டும் இல்ல, நாராயணனே வந்து காப்பாத்துவா, நீங்க போங்க அப்படின்ட்டாரு. உடனே படகு போயிருச்சு, எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறமும் மீண்டும் ஒரு படகு வந்தது. அந்த ஊர்ல இவர் மட்டும்தான் இருக்கார், இந்த நாராயண பக்தர் மட்டும்தான் இருக்கார். அப்புறம் மீண்டும் ஒரு படகு வந்தது. அந்த படகுக்காரர், வாங்க வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு, மழை இன்னும் வரும்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல எனக்கு நாராயணனே வந்து காப்பாத்துவார், நீ போ அப்படின்ட்டார். அப்புறம் மூன்றாவது முறையாகவும் படகு, அப்ப இங்க யாரும் இல்லை, இந்த நாராயண பக்தர் மட்டும்தான் இருக்கார். அப்போ இல்ல எனக்கு நாராயணனே நேரம் வந்து காப்பாத்துவார், நீ போ அப்படின்றவார். அப்புறம் வெள்ளம் வரும், இவர் பனைமரம் மேல ஏறுவார், வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிரும். என்னடான்னு பாக்குறீங்களா? இருக்குது, இனிமேதான் பாருங்க. உடனே அடிச்சுட்டு போன உடனே நாராயணன் கிட்ட போயிடுவார் அந்த பக்தர். அதான் அந்த வெள்ளத்துல மூழ்கி இறந்து போயிட்டார். அப்புறம் நாராயணன் கிட்ட போயிட்டார். அப்ப நாராயணன் கிட்ட போய், நான் உன்னைத்தானே கூப்பிட்டேன், நாராயணன் உன்னை இவ்வளவு நம்பினேனே, நீ வந்து ஏன் காப்பாத்தல அப்படின்னு சொல்லுவார் அந்த நாராயண பக்தர். அப்ப நாராயணன் சொல்லுவாரு, அதாவது இந்த காலத்துல நான் சங்கு சக்கரம் தரிச்சுக்கிட்டு நான் நேராவா வர முடியும்? 3 படகுகளுமே உனக்காக அனுப்பப்பட்ட படகு. ஏன்னா அந்த ஊர்ல யாருமே இறை பக்தர் கிடையாது, சாமியை நம்ப மாட்டா, எந்த நல்லதும் பண்ணல. அந்த அனுப்பப்பட்ட முதல் படகும் உனக்காக அனுப்பப்பட்ட படகு, 2வது படகும் உனக்காக அனுப்பப்பட்ட படகு. சரி, இதுவும் இல்லையே, நம்ம பக்தனுக்கு இன்னொரு படகு அனுப்புவோம் அப்படின்னு 3வது படகும் நான் அனுப்புனேன். ஆனா நீ அந்த படகுலயே ஏறலையே. நான் உனக்காகத்தானே எல்லா படகுகளையும் நான் அனுப்பினேன், நீ ஏன் இதை பயன்படுத்திக்கிடல அப்படின்னு வருத்தப்படுவார் நாராயணன். அப்ப இந்த விஷயத்திலிருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, பல ஆபத்தான தருணங்களில் இப்படிதான் தெய்வம் மனுஷரூபே அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வம் மனுஷ ரூபமா அனுப்புவார். அவருக்கு படகா அனுப்பி இருக்கிறார், அதை அவர் பயன்படுத்திக்கல. பல தருணங்களை நம்ம கூட இறைவன் நமக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடுறோம். எல்லாமே பகவத் சங்கல்பம், கஷ்டமோ லாபமோ நஷ்டமோ என்ன. அதாவது ஆழ்வார் கூட சொல்லுவார் இல்லையா, உண்ணும் வெத்திலையும் நீரும் அப்படின்னு சொல்லுவார், எல்லாமே உன் செயல் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி மூச்சு விடுற காத்து கூட இறைவன் கொடுக்கிற வரம், சாப்பிடுற சாப்பாடு கூட இறைவன் கொடுக்கிற வரம், எல்லாமே இறைவன் சொரூபம் தான். இந்த பிரபஞ்சத்துல, இந்த அண்ட சராசரத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்கள். கண்டிப்பாக பக்தியோடு நம்ம இருந்தா நம்மளை எந்த நிமிஷத்துல இறைவன் கைவிடவே மாட்டான் அப்படிங்கிறது இந்த நேரத்துல இந்த கதை மூலமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.